இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்கவில்லை. நாங்கள் ஆட்சியில் அங்கம் வரவில்லை. தோழமை கட்சியாகவும் கூட்டணியில் நாங்கள் இல்லை. வெளியிலிருந்து ஜனநாயகத்திற்காக மக்கள் அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும், மக்கள் அதிகாரத்தை ஆளுநர் கடந்துவிடக்கூடாது என்கிற அரசியல் காரணங்களுக்காக இருவரும் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம். தோழமை கட்சிகளுக்கு ஒரு தேநீர் விருந்து என்கிற பொழுது அங்கே அந்த ஒரு நல் சூழல் ஏதும் கிடக்கூடாது. அந்த வகையில் அது அவர்களுக்கான தேநீர் விருந்து நடக்கட்டும். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. இங்கே வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். இன்னும் அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க தோழமை கட்சியினர் கலந்து கொள்கிற அந்த சூழலில் வேற எந்த அந்த சூழலை கெடுகிற எந்த காரணிகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்க இங்க முதல்வர் நாங்க சந்திக்கிறோம். அந்த கலந்துக்கல, அதுல கலந்துக்கலாம். எல்லாமே ஒன்றிய அரசோட இணைந்து இந்த தாவாக அரசு செய்து பல விபத்து வருது. நீங்க அந்த அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல மேகதாட்டு தான் தெளிவா சொல்லிட்டேன். அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இல்ல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்தது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம். அதற்கு பதிலாக விபிஜி ராம்ஜி என்கிற ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் அறிவித்து இப்ப இன்றைய தினம் நாடு முழுவதும் ஜூலை 1ஆம் தேதி அமலுக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, நாடு முழுவதும் அமலுக்கு வந்திருக்கிறது. அதற்கான விதிமுறைகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் அது விரிவாக நாங்கள் பேசியிருக்கிறோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 40% நிதியை மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்பது அது இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒருவேளை அந்த நிதி ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிற மாதிரி வேலை வாய்ப்பை தருவது என்பது அந்த திட்டத்துக்கு உட்பட்டு கூட நடக்க முடியாமல் போய்விடும். ஆகவே அவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வேலை உத்தரவாதம் என்பதற்கான அடிப்படையை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் எதுவாக இருந்தாலும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு வருகிற போதுதான் அது எந்த அளவுக்கு அதை அவர்கள் நடைமுறை சாத்தியமாக்க போகிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். நீங்க கேட்டது ஒரு நிமிஷம். எல்லா திட்டமும் இல்லம்மா. மகாத்மா காந்தி தேசிய அதான் நாங்க தமிழக அரசுக்கு என்ன சொல்றோம்னா, எப்பவுமே செக்குலரிசத்தை பாதுகாத்து நிற்கணும். பன்முகத்தின் அடித்தளம் செக்குலரிசம், அதுல உறுதியா நிற்கணும். ஒன்னு, ஒன்றிய அரசோட நிர்வாக உடன்பாடு இணக்கங்கள் என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கிற ஒன்றிய அரசின் கடந்த கால அணுகுமுறையை இந்த அரசு உணர்ந்திருக்கும், அதிலிருந்து பாடங்களை பெற்றிருக்கும். அங்க சமரசம் கூடாது மாநில உரிமைகளில். எனவே ஒன்றிய அரசின் திட்டங்கள் நாட்டை சீரழிக்கிறது. ஒன்றிய அரசு திட்டங்கள் கார்ப்பரேட் நலனுக்கானது, நாடு கடந்த நிறுவனங்களின் நலனுக்கானது. எனவே அதை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. தமிழ்நாட்டின் நலன், தொழிலாளர்களின் நலன், செக்குலரிசம், இதில் அது உறுதியாக இந்த அரசு நிற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இல்ல, நான் அதை பத்தி ஒன்றும் பேசல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக தோழமை கட்சிகளுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு நேரில் அமைச்சிருக்கிறோம். பிரச்சனை நிர்வாகிகளை சந்திச்சு உங்களுக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க. கூட்டத்தில் பங்கேற்காம நினைப்பாரு கூட்டணியை வலுப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு. நாங்கள் ஏற்கனவே இந்த அரசு அமைவதற்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை வெளிப்படையாக அறிவித்து அந்த ஆதரவு என்பது தொடரும். அதிலே கடுகளவு எந்த விதமான குந்தகமும் ஏற்படாது. அது நாங்க வெளிப்படையா தெரிவிச்சிருக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1. ஆகவே அந்த விருந்துல கலந்துகிட்டாதான் அது வலுப்படுத்துறது, விருந்துல கலந்துக்கலன்னா அது பலவீனப்படுத்துறது என்ற முறையில நாங்க பார்க்கல. இல்லைன்னா இன்னைக்கு முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது ஏற்கனவே தோழர் வீரபாண்டியன் அவர்கள் விளக்கிவிட்டார். நாங்கள் அந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. மற்றபடி அரசுக்கான ஆதரவு என்பது தொடர்கிறது. ஜனநாயகத்துக்கு நல்லது, அவ்வளவுதான். ஜனநாயகம் செழுமையடையும். விவாதம் நடத்துவது, விமர்சிப்பது இதெல்லாம் வழக்கமான ஒன்றுதான். அது ஒன்றும் புதுசு கிடையாது. இல்ல ஊடகங்கள்ல அந்த மாதிரியான அதாங்க இல்ல அவங்க அந்த மாதிரி கூட்டணி அமைக்க போவதாக ஊடகங்களில் செய்திகளை நாங்களும் கூட்டணி அமைப்போம். ஜனநாயக சக்திகளுடன் நாட்டு நலனுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக எப்பொழுதும் கூட்டணியில் இருப்போம். இல்ல தாவேகா தலைமையில் ஒரு புதிய கூட்டணி அமைக்கப் போவதாக ஊடகங்களில் செய்திகள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்கள் பெருமக்களோ யாரும் எங்களிடம் எதுவும் பேசவில்லை.
நாங்கள் இந்த அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பது தொடர்கிறது. இடதுசாரி கட்சிகள் ஒருங்கிணைப்பு குழு என்பது மாநில அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மீது இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் போராட்டங்கள் நடவடிக்கை என்பதை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறோம். திமுக அரசு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீக்கிரம் ஆட்சி கவனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்போல இப்ப சட்ட நேரத்தில் என்ன வந்ததுன்னா தாவேகாவுடைய எம்எல்ஏவை அவங்க வந்து ரேட்டு பேசினதா சொல்லி 2 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. அதாவது வேற இணைக்கு வர்றதுனால இது ஏன்னா சீக்கிரம் இவங்க வந்து ஆட்சி கவலைப்படும் சொல்லக்கூடிய சூழல் இந்த மாதிரி சூழல் நடக்கும் பொழுது இவங்க வந்து தாவேகா குற்றம் சொல்றாங்க. அதே மாதிரி தாவேகா எம்எல்ஏவை திமுக வாங்குற மாதிரி ஒரு பேச்சடி வருது. இந்த மாதிரி 2 பேர் கைது பண்ணிருக்காங்க. இதை என்ன நினைக்கிறீங்க? பேசிக்கலாம். இல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசு விரைவில் கவிழ்ந்துவிடும் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் அவ்வளவு ஏற்புடையதல்ல. அப்படிப்பட்ட எந்த சூழலும் இப்போது தமிழ்நாட்டில் நிலவவில்லை. நாங்கள் உறுதியான ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். மற்றவர்கள் ஆட்சியிலேயே பங்கேற்றிருக்கிறார்கள். போதுபான்மை பெரும்பான்மை இருக்கக்கூடிய நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, ஏற்புடையதும் இல்லை.